ஜெயஸ்ரீ 1 கிலோ பொட்டுக்கடலை, பாசி பயிர் வந்து 1 கிலோ. முக்கியமான ஒன்று நீங்க காட்டல, என்ன ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஞாபகம் இல்லை ஜெயஸ்ரீ, உண்மையிலுமே கண்டிப்பா உண்மையாலுமே தெரியல. நீங்க அப்பப்போ உங்க வாயில அது வருது, ஆனா அந்த பொருளை காட்டல. என்னது? தீபாவளிக்கு என்ன முக்கியமான ஐட்டம்? என்ன சொன்னேன்? தீபாவளிக்கு முக்கியமான ஐட்டம் 5 லிட்டர் எண்ணெயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தீபாவளி பண்டு கட்டியிருந்தேன். பண்டுன்னா தீபாவளி ஜாமான் வாங்கிறது வந்து காசு கட்டியிருப்பாங்க, முன்பணமாக கட்டுவாங்க. முன்பணம் வந்து கட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு 11 மாதம் முடிஞ்ச உடனே வந்து 12ஆம் மாதம் வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சிடலாம். பார்க்கலாமா என்னென்னலாம் கொடுத்துறாங்கன்னு? ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நொய் வாங்கி, அரிசி வந்து கொடுத்துருந்தாங்க. முழு அரிசி அரை அரிசியான்னு சொல்லிட்டு அப்பா பிரித்து பார்த்து வந்து பிரித்து பார்த்துட்டாங்க. ஆனால் அரை அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். அரை அரிசி தான். ஆமாம், முழு அரிசியே ஜாஸ்தி வந்து வடிக்கிறது வந்து தத்த குத்தில் வச்சா ஒரு குறைஞ்சபட்சம் நல்லாவே வடிப்பா. ஒரு நேரம் வந்து நல்லா குழைய வச்சுடுவா, சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது. இந்த அரிசி எப்படி வடிக்க போகணும்னு நமக்கே தெரியல. கொடுத்த அன்னைக்கு பார்க்கலாம். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பேன். அரிசி வேணாம், அந்த புதுசில் வந்து அரிசி எப்படி வடிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. எப்படின்னா ஊற வச்சு வடிக்கணுமா இல்லை ஒலை கொதிச்ச பிறகு கழுவி வடிக்கணுமான்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த மாதிரி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த ட்ரம் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. வந்து மூடி சிலுவர் ட்ரம் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் இருந்தது. அந்த அட்டை மாரி ஒன்று கொடுப்பாங்க நம்மளுக்கு, கார்டு மாதிரி. அந்த கார்டில் வந்து இத்தனை பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எத்தனை பொருள் ஜெயஸ்ரீ படிச்சு பார்த்தேன்? 53 பொருள். 53 பொருள். அது வந்து இருக்குதா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிம்மா, சரியா? ஃபர்ஸ்ட் அரிசி பார்த்தாச்சு, ட்ரம்மு பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, இது வந்து நெல்லெண்ணெய், இதெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லை? ஆமாம். அடுத்து வந்து 100 தேங்காய் எண்ணெய். ஆமாம், பிவிடி கோல்டு. ஆமாம். விளக்கு ஏற்றுற 4 லிட்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பாப்பா வந்து பிரித்து விளக்கு ஏற்றுறா. ஆமாம். ஒரு சரம் வந்து டீ தூள், சன்ரைஸ் காப்பித்தூள். காப்பித்தூளா? இது வந்து நெய். ஆமாம், டப்பாவில் கொடுப்பாங்க, பாக்கெட்டில் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 லிட்டர் எண்ணெய் திறக்கவே இல்லை, இன்னும் பிரிக்கவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் பிரித்து பார்க்கல. அது 5 லிட்டர் கேன் தான். அது நிறைய எண்ணெய். சரி, பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து லைட்டாக ஓரெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம். மளிகை கடையே இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா என்ன பாதி மூஞ்ச காணா? பாதி மூஞ்ச காணா. வந்து வெயில் வந்து அவ்வளோ வந்து சுள்ளுன்னு காயுது. ஜெயஸ்ரீ தான் இன்னைக்கு வந்து தான் துணியை துவைச்சி போட்டா. ஒரு வாரமாக துணி துவைக்க ஜெயஸ்ரீ ஸ்டாக் வச்சிருந்து இன்னைக்கு தான் துணி துவைச்சி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து வெயில் வந்து பளிச்சுன்னு காயுது. ஜெயஸ்ரீயோட நேரத்தை பாருங்க. ஆமாம், நாங்கள் லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செய்வோம். அங்கே பாருங்க, துணி புறம் காயுது. நல்லா துவச்சி போட்டால் நல்லா காயுது. எனக்கு கண்ணு வேறு கூசுது. மழை டைமில் நல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து காய வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். நான் துவைச்சது அந்த கடவுளுக்கு தெரிஞ்சு வெயில கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இங்கே இட்லி அரிசி 2 கிலோ. 2 கிலோ இட்லி அரிசி. ஆமாம், 2 கிலோ இட்லி அரிசி, 2 கிலோ வந்து பச்சை அரிசி. ஃபஸ்ட்டு அரிசி ஐட்டத்தை பார்க்கலாமா? அடுத்து வந்து 2 கிலோ வந்து துவரம்பயிறு. அடுத்து வந்து 2 கிலோ வந்து சர்க்கரை. 1 கிலோ வந்து பிரியாணி அரிசி. ஆமாம், பிரியாணி செஞ்சு பார்க்குறோம். அப்பா கோயிலுக்கு போய் வரட்டும். இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம வந்து வச்சு பிரியாணி செஞ்சிடலாம். இந்த அரிசிலாம் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஒர்த்தாக இருக்கும், செம்மையா. ஆமாம், சரி, ஆசை எங்கே நம்ம வந்து கார்த்திகை மாதம் வந்து செஞ்சு சாப்பிடலாம். கார்த்திகை மாதமா? சரி சரி. 2 கிலோ வந்து கடலைப்பயிறு. ஆமாம், கடலைப்பருப்பு. 1 கிலோ பொட்டுக்கடலை. பாசிப்பயிறு வந்து 1 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின அந்த பாசிப்பருப்பு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பண்ணேன்? துவரம்பயிறு கூட சாம்பார் வைக்கிறது வந்து யூஸ் பண்ணுறான். ஆமாம், சேர போட்டு துவரம்பயிறு பாசிப்பயிறு ஒன்றா போட்டு வச்சு சாம்பார் வைக்கிறான். ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. குண்டு உளுந்து வந்து 2 கிலோ. வெள்ளை உளுந்து. ஆமாம். இது மைதா மாவு 2 கிலோ. கொட்டிச்சு என்னன்னு தெரியல, கிருஷ்ணனுக்கு தான் தெரியுமா. எல்லாமே வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ரவை வந்து 2 கிலோ. 2 கிலோ வந்து மல்லி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. 1/4 கிலோ, 1/2 கிலோ வந்து மிளகா. 1/2 கிலோ மிளகா. இன்னும் திருப்பியும் போய் மிளகா வாங்கி போடுங்களா? இன்னும் 1 மாதம்
2 மாதம் ஆனப்போ தான் மிளகாத்தூள் அரைப்பினேன். அது வந்து நம்ம பத்திரம் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு. சரிம்மா. இங்கே பாருங்க, 1 கிலோ வெல்லம், சபினா பவுட்ரு. சபினா பவுடர் இல்லை, துணி பவுட்ரு. துணி பவுட்ரு இது ஏன்னா வளர்க்குற சபினா பவுடர் தெரியல, அது தனியாக இருக்கும். தனியாக தான் இருக்கு, நான் பார்க்கறேன் தெரியல. இது வந்து துணி பவுட்ரு, சபினா பவுடர் 1/2 கிலோ. சரிம்மா. அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்க. ஒரு பாக்கெட்டு கல் உப்பு, ஒரு பாக்கெட்டு சால்ட் உப்பு. இது பாருங்க, இதில் குலோப்ஜாம் பாக்கெட் வந்துருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது, நான் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கியாண்டாச்சு. ஆமாம், நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, குலோப்ஜாம் பாக்கெட் ஒரு பாக்கெட்டு. அடுத்து வந்து மல்லிகை ஜாமான் தனியாக வந்து பெருஞ்சீரகம் 100, மஞ்சத்தூள் 100. இந்த கட்டி மஞ்சள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மிளகாத்தூள் போட்டு அரைக்கத்துமா? சரி சரிம்மா. எல்லாம் வந்து 100 மிளகு 100, வெந்தயம் வேற 100 வச்சுக்கிறாங்களா. அடுத்து வந்து ஒரு சேரம் ஷாம்பு அங்கங்கே பிச்சு போட்டுக்கிறாங்க. ஒரு சேரம் ஷாம்பு கொடுத்தாங்க ஜெயஸ்ரீ. அதோட 1/2 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை, பச்சை மாவு ஒரு பாக்கெட்டு, அப்புறம் வந்து குளிக்கிற சோப்பு 2, 3. நான் வந்து லிஸ்ட்டு படித்தேன், அம்மா வந்து லிஸ்ட்டு படிக்கல, அதனால அவங்களுக்கு தெரியல. ஆமாம், 3 குளிக்கிற சோப்பு, 3 துணி சோப்பு ஃப்ரெண்ட்ஸு. 3 துணி சோப்பு, பேஸ்ட் 1 ஃப்ரெண்ட்ஸு. ஒரு அப்பளக்கட்டு, 50 வந்து தனி மிளகாத்தூள், 50 வந்து சிகப்பு, மஞ்சத்தூள் 50, ஆமாம் டால்டா, இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. சேமியா பாயசத்துக்கு, ஜவ்வரிசி 50. இதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து 50. ஆமாம், இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து முந்திரி பயிர் திராட்சை தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செட்டாக கொடுத்து அப்படியே கொடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து பெருங்காயத்தூள் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது, மிளகா பொடிக்கோசம் தனியாக கட்டி பெருங்காயத்தூள் கொடுத்துக்கிறாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்களே. ஒன்று மறந்துட்டீங்கன்ற நான். ஆமாம், எப்படி நீங்கள் டீ தூள் பாக்கெட்டு மறந்துட்டேன். நான் பாருங்க அந்த தூளும் கொடுத்துறாங்க, இந்த தூளும் கொடுத்துறாங்களா? ஆமாம், 2மே கொடுத்துருக்காங்க. இதுவும் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு போட்டு குடிக்கிறதுக்கு. எல்லாரும் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுவாங்க, காப்பி தூள் யூஸ் பண்ணுவாங்க தெரியாது இல்லையா. இது வாங்கி கொடுத்தா சில பேர் அதை யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க 2மே வாங்கி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எது விரும்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தீபாவளி பண்டு கட்டியிருந்தோம். எங்கள் ஊரில் ஸ்டார்ட் அப்படி சொல்லுவாங்க, தீபாவளி பண்டு கட்டுவோம்னு சொல்லிட்டு. அது கட்டி இந்த பொருள் ஃபுல்லாக இவ்வளோ தான். இது வந்து நாங்கள் 6000 இது ஒர்த்தான பொருளாக சொல்லுங்கள். முக்கியமான ஒன்று நீங்கள் காட்டலை, என்ன ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு ஞாபகம் இல்லை ஜெயிச்சு, உண்மையிலுமே கண்டிப்பாக உண்மையாலுமே தெரியல. நீங்கள் அப்பப்போ உங்கள் வாயில் அது வருது, ஆனால் அந்த பொருளை காட்டலை. என்னது தீபாவளிக்கு என்ன முக்கியமான ஐட்டம்? 5 லிட்டர் என்ன சொன்னேன்? தீபாவளிக்கு முக்கியமான ஐட்டம் 5 லிட்டர் எண்ணெயா? என்னம்மா சிரிக்கிறீங்க? நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. தீபாவளி பண்டுன்றாங்க, ஆனால் அது முக்கியமான ஒரு பொருள் சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அதை அவங்களால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல. இதுவும் கூட இருந்தால் செட் ஆகுதுதான் வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருப்பேன். அது வந்து பீரோவில் தனியாக அந்த நம்புத்துடு இல்லையா, அதனால வந்து பீரோவில் வச்சுட்டாச்சு. அது பீரோவில் வச்சாலும் நம்புத்துடும், இப்போ எடுத்து காய வைக்கணும். நம்ம காய வைக்கலாம், வந்தால் காய வைக்கலாம். சரி, பாஸும் கொடுத்தாங்க. பரவாயில்ல. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தீபாவளி பண்டுன்னு சொல்லி கட்டுவாங்க. யாரெல்லாம் கட்டிக்கிறீங்க இதுமாரி நம்ம வீட்டில் இந்த பொருள்லாம் வந்து சொல்லிட்டு கமெண்ட் தெரிஞ்சுக்கிறோம். என்ன பண்ண போறீங்க ஜெயஸ்ரீ? வாலி எது திரும்ப இந்த பொருள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்க, எடுத்து வச்சிடறேன். சரிம்மா. நம்ம யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் முன்ன வச்சுக்கினா மற்ற பொருள்லாம் கீழே வச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், 4-5 நாளாக அந்த மழை ஒன்று பேஞ்சு ஆடு மாடை எங்கேயுமே ஓட்டிமா முடியாமல் வீட்டிலேருந்து நைன்னு கத்தின்னு இருக்கிறாங்க ஒருத்தர். அப்பா வந்து முறுக்கு சுட்டி எடுத்துனாமான்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கடையில் வாங்கி கொடுத்தேன். இப்போவும் சொல்லி முறுக்கு சுட்டி எடுத்துனாமான்னு சொல்லிக்கிறாங்க. மறக்காத எடுத்துமே சுட்டு போய் கொடுத்துட்டு தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து சுட்டி எடுத்துமே கொடுத்துட்டு வரணும். அதுக்கு வந்து இன்னைக்கு வெயில் வேற காயில, நல்லா வெய்ய காய்ஞ்ச பிறகு 2 கிலோ அரிசி வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அது கூட சேர்க்க வேண்டிய பொருள் சேர்த்து முறுக்கு சுட்டி எடுத்து நம்ம தாத்தா கொடுத்துட்டு வரோம் சார் ஜெயஸ்ரீ. கண்டிப்பா. எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வைமா பார்க்கலாம். எல்லா பொருளுமே ஸ்டோர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக பத்திடுச்சு. அவ்வளோதான், எடுத்து வைக்கிற வேலை மட்டுமே.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வீட்டை மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.